पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பார்த்துட்ருக்கோம். இதில் நேற்று பார்த்திங்கன்னா பகவான் என்ன பண்ணியிருக்கார், 2வது ஸ்லோகத்தில் நம்ம கேட்குறவங்க ஸ்ரோதாக்களோட கவனத்தை பார்த்திங்கன்னா இந்த வித்யா பக்கம் திருப்புறத்துக்காக இந்த வித்தியை பார்த்திங்கன்னா ஸ்துதி பண்ணுறதா 2வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஸ்துதினால் கவரப்பட்டு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் ஃபுல்லாக இந்த வித்யாவில் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றது தாத்பரியம். அதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கார், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். இந்த வித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா வித்யைகளில் ராஜாவா இருக்கிறதுனால இதுக்கு பேர் ராஜ வித்யா அப்படின்னு பேர். வித்யைகளில் ராஜாவா இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக வித்யைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வித்யா மட்டும்தான் ராஜ வித்யா. ஏன் அப்படின்னா அனந்த கோட்டி ஜென்மங்களில் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற சஞ்சித கர்மங்கள் இதை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த வித்யாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ராஜ வித்யான்னு பேர். ராஜகுஹ்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபூதியில் அடையக்கூடிய அந்த ஞானமானது நம்ம ஹிருதயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அனுபூதியானது உண்டாகிறது. பிரம்மபுரம் அப்படின்னு நம்ம ஹிருதயத்துக்கு பேர். அது விசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்விசிபிளாக தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த ஹிருதயத்துக்குள்ளார சுவானுபவமானது உண்டாகுது. அந்த சுவானுபவமாக உண்டாகிறதுனால நிறைய அனுபவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மானுபவம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். யார் இந்த அனுபூதி அடைஞ்சானோ அவன் அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை சொன்னவன் பார்த்தீங்கன்னா அறிய முடியாது. கேனோபனிஷத்தில் மந்திரம் சொல்லுது, அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு சொல்லுது. கேனோபனிஷத் மந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லுது. இதை எனக்கு தெரியும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். எனக்கு எவன் இதை நான் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவன்தான் அதை அறிந்தான் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வித்யாவை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அனுபூதி நான் ஆயிருக்கஞ்சின்னு சொன்னாலும் அனுபூதி ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம தத்துவமானது பார்த்தீங்கன்னா தானாக இருப்பது. ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்ட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். எந்த அனுபவத்தை நம்ம ஆப்ஜெக்ட் பண்ண முடியாதோ அந்த அனுபவம் தான் இந்த பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலேயே ரொம்ப ரகசியமானது, ராஜ குஹ்யம் அப்படின்னு சொல்லியாச்சு. பவித்திரம், இந்த உலகத்திலேயே பவித்திரம் பண்ணக்கூடியது எது சொல்ல போகிறார் ஆச்சாரியார். பவித்ரானாம் இக ஓங்காரக அப்படின்னு சொல்ல போகிறார். அவரோட அந்த ஓங்காரத்தை ஜபிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் பார்த்தீங்கன்னா மலங்களும் நீங்கி விடுகின்றது. இந்த தத்துவத்தை பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படின்றது இந்த மொத்த சம்சாரத்தையும் அது என்ன பண்ணுது, நாசம் பண்ணி இந்த அவித்யாவை நாசம் செய்து மோட்சத்தை கொடுக்கறதா இருக்கிறதே பரம பவித்திரம் இந்த வித்யா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது உத்தமம். எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டினா பவித்திரம் செய்பவைகளில் உத்தமமானது இல்லைன்னா இந்த வித்யாவே உத்தமமானது. பிரத்யக்ஷ அவகமம்,
பிரத்யக்ஷ அவகமம்னா எங்கேயோ போய் அடையிறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பியில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், 8th சாப்டரில் பார்த்துட்டோம். இறந்த பிறகு காலாந்தரத்தில் வேற ஒரு காலத்தில் பிரம்மலோகத்துக்கு போய் மோட்சம் அடைகிறது. ஆனால் இந்த வித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த ஈஸ்வரனை பற்றின வித்யா. ஹிரண்ய கர்ப்பரை தியானிச்சு போகிறது பிரம்மலோகத்துக்கு இறந்த பிறகு போய் தான் அடையக்கூடியது. வேற ஒரு காலத்தில் பிரம்மலோகத்துக்கு போய் அடையிறதா இருக்கிறதுனால அதுக்கு பேர் கிரமமுக்தி அப்படின்னு பேர். அதே இங்கேயே அந்த பகவானை நம்ம இங்கேயே அனுபூதி பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா பிரத்யக்ஷமா இங்கேயே பலன் கொடுக்கக்கூடியது. நம்ம பிரத்யக்ஷமா இங்கேயே அறிய முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷ அவகமம் அப்படின்னு பேர் இந்த வித்யாக்கு. நேரடியா அறியக்கூடியது, உணரக்கூடியது. அது மட்டும் இல்ல, தர்மியம் இருக்கிறதுலே பரம தர்மம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். தர்மத்தினால் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டது தர்மியம், தர்மா தனபேதம். அது மட்டும் இல்ல, சுசுகம். இதை அறிவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸை கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கர்மயோகத்தினாலையும் கொஞ்சம் உபாசனையினாலும் நல்ல பேஸை கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு குருநாதர் மூலமா இந்த ஞானத்தை கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப சரளமா இருந்தோம் அப்படின்னா இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது அடைவதற்கு. சுசுகம், ரொம்ப ஈஸியா சுகமா அறிய முடியும். சுசுகம் கருத்தும், இதனை அடைவது என்பது ரொம்ப எளிமையானது. அதே நேரத்தில் இந்த பலன் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னா அவ்யயம். நம்ம அடையக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் இல்லாததா ஆகின்றது அப்படின்னு இந்த வித்யாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதியானது சொல்லப்பட்டது. இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னு முதல்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதம் துதே குஹ்யதமம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருந்துச்சு. இந்த ரகசியமானது, இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமானது. இதை யாராவது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. எங்கெங்க ரிப்பீட் ஆக போகுதுன்னா 15வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் இருக்கு. 15வது அத்தியாயத்தில் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குஹ்யதமம் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் ஆத்ம வித்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றின வித்யா. எப்படிப்பட்டது அப்படின்னா குஹ்யதமம். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக. பாப்பமில்லாத உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதம் முக்தம் சொல்லப்பட்டது. அர்ஜுனா, பாப்பமில்லாத உனக்கு இந்த வித்யா சொல்லப்பட்டது. ரகசியமானது, குஹ்யதமம், இருக்கிறதுலேயே ரொம்ப குஹ்யமானது. ஏதத்து புத்வா புத்திமான் சியாத். இந்த ஈஸ்வரனை பற்றி அறிவு ஒருத்தன் ரகசியமான இந்த வித்யாவை அறிந்து புத்திமான் ஆகின்றான். வாஸ்தவத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் புத்திசாலிகள்ல, இறைவனை அறிந்தவன் மட்டும்தான் புத்திசாலி. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா புத்திமான் சியாத் கிருதகிருத்தியஸ்ச பாரத. செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவனாகின்றான். இந்த உலகத்தில் அவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு மிச்சமே இல்லாமல் போய்விடும். என்ன அற்புதம் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யய பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு 2வது ஸ்லோகத்தில். ஆனால் வாஸ்தவத்தில் என்னது, இந்த ஒன்றுத்தை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு செய்ய வேண்டியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போய்விடும். அப்பா அப்படின்னு விசிராந்தி வந்துடும், சம்சாரம் இல்லாமல் போய்விடும். அப்போ ஈஸ்வரனை அறியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குஹ்யமான ஞானம் அப்படின்னு 15-20 சொல்லியிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா 18வது அத்தியாயத்திலையும் திரும்பவும் சொல்கிறார். 9, 15 அதே மாதிரி 18 3 இடத்துலையும் சொல்கிறார். 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63, 67 இருக்கு. 63 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. 18, 63 சொன்னீங்கன்னா தெரியும். தமேவ சரணம் கச்சன் 62 வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற ஈஸ்வரன் எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 61 சொல்றார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு 62 என்ன சொல்லிச்சு அப்படின்னா நேற்று பாடம் பார்த்தோம். நான் சொன்னேன் தமேவ சரணம் கச்ச. ரொம்ப முக்கியமானது. இந்த பகவானை அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை சரணாகதி பண்றது மட்டும்தான். சர்வபாவேன பாரத.
எல்லா விதங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும். தத் பிரசாதாத், அவருடைய பிரசாதத்தினால பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், அவருடைய பிரசாதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பரமசாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை நம்ம என்ன பண்ணலாம், அடைய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இதாங்க மொத்த பகவத்கீதையோட ரகசியம் என்ன சுவாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொல்லும்போது சொல்றார், இந்த மொத்த பகவத்கீதையோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம். இந்த மொத்த பகவத்கீதையோட தாத்பரியம் எது அப்படின்னு கேட்டா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் தியாகம் அப்படின்னு சொல்றார். என்ன தியாகம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ, எல்லா தர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு பகவானையே சரணாகதி பண்றது. அதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 62 18 62 சொல்லுது, தமேவ சரணம் கிடைச்ச அந்த பரமாத்மாவையே சரணாகதி பண்ணு. எல்லா பாவத்திலையும் காயத்தினால வாக்குனால மனசுனால. பெரியவங்க எல்லாம் இதான் பண்ணியிருக்காங்க. நாயன்மார்களா இருக்கட்டும், பக்த மகான்களா இருக்கட்டும். பண்டரிபுரம் ஆலந்தி எல்லாம் போனோம் அப்படின்னா பக்த மகான்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்களோ எல்லாரும் ஒரே காரியத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் இடத்துல சரணாகதி பண்றது. எல்லா விதத்திலையும் காயா வாச்சா மனசா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ எல்லாத்துக்கும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்மங்களையும் அர்ப்பணம் பண்ணிட்டு பேசாம சரணாகதி பண்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரகசியம். இந்த மொத்த பகவத்கீதையில இதுதான் ரகசியம். அது சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 18 64 சொல்றார், இல்ல 63 சொல்றார். இது தே ஞானம் ஆக்கியாத்தம், உனக்கு இதுவரைக்கும் இந்த பகவத்கீதையில எந்த ஞானம் சொல்லப்பட்டதோ குஹ்யாத்து குஹ்யதரம் மயா, ரொம்ப அருமையா சொல்ற, இருக்கிறதுலேயே ரகசியங்களுக்கெல்லாம் மிகவும் ரகசியமானது என்னால் உனக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வித்யா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம வித்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ரகசியமானது, மோட்சத்தை தரக்கூடியது. என்ன சுவாமி? அப்ப நான் சரணாகதி பண்றது. சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணுன்னு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. வெளியில எங்க போய் சத்சங்கம் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரணாகதி பண்றது, ஏன் சரணாகதி பண்றது, அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் வேணும்ல. சும்மா சரணாகதி பண்ணா எப்படி பண்ண முடியும்? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 9வது அத்தியாயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரணாகதியை பண்றதுதான் தாத்பரியம். அந்த சரணாகதி பண்ணணும் அப்படின்னா சர்வபாவேன எல்லா விதத்திலையும் எல்லா முறையிலையும் நம்ம சரணாகதி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் வேணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணார், நமக்கு ஸ்ரத்தை உண்டாகிறதுக்காக இந்த ஞானத்தை ஸ்துதி பண்ணி 2வது ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. அப்புறம் 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாட்டம். 3வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சொன்னோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சொல்லணும், பேலன்ஸ் ஆகும். அப்பதான் ஒரு நல்ல ஆட்களை பத்தி பேசும்போது ஒரு கெட்டத்தன்மை உள்ள ஆட்களையும் சொன்னாதான் நம்ம அது மாதிரி பாதையில போகாம இருக்க முடியும். அதுக்காக 3வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். ஏ புனக, ஆச்சாரியர் பாஷ்யத்து மேல ஆரம்பிக்கிறார். மீண்டும் எவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம வித்யால ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு தோஷத்தை சொல்றதுக்காக இந்த 3வது ஸ்லோகம் சொல்றார். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்ய சம்சாரவர்த்மனி அஸ்ரத்ததானாः புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்ய சம்சாரவர்த்மனி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது.
அஸ்ரத்ததானா புருஷா. ஹே பரந்தபன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பரந்தபன்றதுக்கு அர்த்தம் பரான் தாப்பயதி இது பரந்தப, எதிரிகளை வாட்டுபவனே அப்படின்னு அர்த்தம். பரந்தபன்றதுக்கு அர்த்தம். அர்ஜுனனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், வெளியில இருக்கிற எதிரிகள்லாம் ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. நம்ம புஜபலத்தை வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடலாம், வேற ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி அடிச்சு இது பண்ணலாம். ஆனால் நமக்கு உள்ளார எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எதிரிகளில் பிரதானமான எதிரி யார் அப்படின்னா சத்ரு. அஸ்ரத்தைன்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையின்மைன்னு சொல்லக்கூடியதுதான் மிகப்பெரிய சத்ரு. இந்த ஆத்ம வித்யா பிராப்தியாகாம தடுக்கிறது ஒரே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையின்மை. இந்த அஸ்ரத்தானா புருஷாக, இந்த தர்மசிய அஸ்ய தர்மசிய, அஸ்ய தர்மசிய அப்படின்னா இந்த மோட்ச தர்மத்தில், இந்த மோட்ச தர்மத்தில் மோட்சத்தை பற்றி பேசுகிற விஷயத்தில் சாஸ்திரத்திலேயோ இல்லை வந்து குருநாதரோட வச்சனத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையில்லாத மனிதர்கள், அஸ்ரத்ததானா புருஷாக, ஸ்ரத்தையில்லாத மனிதர்கள். இந்த ஆத்ம வித்யால பிரம்ம வித்யால யாரெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க என்ன ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாம் அப்பிராப்பிய, என்னை அடையாமல், மாம் அப்பிராப்பிய என்னை அடையாமல் என்ன பண்றாங்க, நிவர்த்தந்தே திரும்ப வருகிறார்கள், என்னை அடையாமல் திரும்புகின்றார்கள். திரும்ப திரும்ப எங்க திரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டா மிருத்யு சம்சார வர்த்மனி. சம்சாரம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சரணம், சம்சாரம். நல்லா சுத்தி திரியறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம்னு பேர். சுத்தி திரியறதுல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருத்யு, திரும்ப திரும்ப பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, இறந்தா பிறப்போம், இறந்தா பிறப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இறந்து 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 பிறந்து 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 இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். 84 லட்சம் யோனிகள்லையும் திரும்ப திரும்ப அநேக கோடி முறைகள் பிறந்துகிட்டு இருக்கமே, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யு சம்சார வர்த்மனின்னு பேர். வர்த்மனினா மார்க்கம். இந்த சம்சாரத்தை அடையக்கூடிய இறப்பை உடைய இந்த சம்சார மார்க்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடையாமல் திரும்ப திரும்ப பிறக்கின்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு. என்ன தாத்பரியம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரத்தஸ்வ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்பரியம். ஸ்ரத்தஸ்வ, இந்த பிரம்ம வித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்த பண்ணுங்க. ஸ்ரத்த பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப சம்சாரத்தையே அடைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஸ்ரத்தான்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமினா திருட விசுவாசத்துக்கு பேர் ஸ்ரத்தா. நம்மள்கிட்ட இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இருக்கு. நம்ம சொல்கிறோம் பிலீவ்னஸ், நம்ம சொல்கிறோம் நம்பிக்கைன்னு சொல்கிறோம், விஸ்வாசம்னு சொல்கிறோம். அந்த விஸ்வாசம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருடமாக ஆகுதோ, திருட விஸ்வாசம் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தான்னு பேர். எப்படி சுவாமி ஸ்ரத்த வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக சாஸ்திரத்தை கேட்க ஆரம்பிங்க. கேட்க 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 மெதுவாக 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 கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண 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 ஸ்ரத்தை அதிகமாகிட்டே போகும். ஒரு டைமில் தெரிஞ்சிடும், அடைஞ்சா மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. செத்தாலும் பரவாயில்ல நான் பகவானை அடையணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் வரும். அந்த கன்விக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ரத்தை வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த அத்தியாயம் என்ன பண்ண போகுது, உங்களுக்குள்ளார ஸ்ரத்தையை உண்டு பண்ண போகுது. ஸ்ரத்தை இருக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு பகவத்கீதையில முன்னாடியே சொல்லியாச்சு. பகவத்கீதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். பகவத்கீதையில 4:39, 4:40 2 ஸ்லோகங்கள் அப்படியே எடுத்துக்கணும். 4:39 சொல்றார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சன்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சதி. 4:39 பகவத்கீதையில சொல்றார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் மட்டும்தான் ஞானத்தை அடைவான். ஸ்ரத்தை இல்லாதவன் என்னவா போச்சு, வித்யா போச்சு, வித்யா பிராப்தி ஆகாது. சப்தம் கேட்கலாம், சப்தம் தெரிஞ்சிடும், ஆனா அந்த சப்தத்து மூலமா உண்டாகக்கூடிய விசேஷ புத்தி விருத்தி ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. அந்தக்கரண விருத்தி விசேஷம் சொல்லக்கூடிய புத்திக்குள்ளார உண்டாகக்கூடிய அந்த ஞானம் உண்டாகாது.
ஸ்ரத்தை இருந்தா மட்டும்தான் உண்டாகும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவர்களே ஞானத்தை அடைகின்றான். அதுக்கப்புறம் என்னாகும்? தத்பரக. ஸ்ரத்தை இருந்தா தான் உங்களுக்கு இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகும்? நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். எதுல ஸ்ரத்தை இருக்கோ அதுல தான் பரத்துவம் வரும், தத்பரத்துவம் வரும். இதுதான் லட்சியம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ண முடியும். நீங்க எதை லட்சியமா வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துல தான் இந்திரியங்கள் போக்கஸ்ட் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஞானத்தை அடைய முடியும். ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைஞ்சு என்னாகும்? பராம் சாந்திம், மேலான சாந்தின்னு சொல்லக்கூடிய எட்டர்னல் சாந்தியா இருக்கிற மோட்சத்தை அவன் அடைகின்றான். எப்போ? அச்சிரேனாதி கச்சதி, ரொம்ப சீக்கிரமாகவே அவன் அடைகின்றான். அப்ப ஸ்ரத்தான்றது பார்த்தீங்கன்னா மோட்ச பூமிக்கு சாவி. மோட்ச பூமியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சாவி பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்ற 40 சொல்ற. அங்கேயும் அதே தான். என்ன சொல்ற? அஜ்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அஜ்ஞனா இருக்கக்கூடிய, அஜ்ஞானியா இருக்கக்கூடிய, விவேகம் இல்லாத, அஜ்ஞானின்னு அர்த்தம் விவேகம் இல்லாமல், அஸ்ரத்த அதானஸ்ச, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு, விவேகம் இல்லாததுனால்தான் ஸ்ரத்தை உண்டாக மாட்டேங்குது. ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். சம்சயாத்மா, எல்லாத்திலையும் சந்தேகப்படுறவனுக்கு. வினஷ்யதி, அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா நாசத்தை அடைகின்றான். சம்சயாத்மா வினஷ்யதி, ரொம்ப மனசுல எப்பவுமே வச்சுங்க. இங்க லௌகிகத்துல கூட பார்த்தீங்கன்னா அதிக சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளாரையே பரஸ்பரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், லைஃப் எப்படி ஆகிடும்? ரொம்ப நரக்கமாக போயிடும்ல. இந்த சந்தேகம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பை பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாசம் பண்ணிடும், அது பரலோகத்தையும் நமக்கு அடைய பண்ணாது. அதனால் சொல்றாரு நாயம் லோகோஸ்தி, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு, சந்தேகத்தை உடையவனுக்கு இந்த லோக்கமும் இல்லை, ந பரக, பரலோக்கமும் இல்லை, ந சுகம், அவனுக்கு சுகமும் கிடைக்காது, சம்சயாத்மனக. அப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை உடையவனுக்கு பார்த்தீங்கன்னா ஞானமும் கிடைக்காது, இந்த லோக்கமும் நிம்மதியா இருக்க முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது, வெறும் நஷ்டத்தை அடைந்து போவான். சம்சயாத்மா வினஷ்யதி. அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஆச்சாரியர் வான் பண்றார். ஸ்ரத்தை இல்லாத புருஷர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யால என்ன பண்றாங்க? அடையாம, ஞானத்தை அடையாம திரும்ப திரும்ப இந்த சம்சார மார்க்கத்திலேயே திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், அஸ்ரத்த தானான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஸ்ரத்தா விரஹிதா, ஸ்ரத்த இல்லாதன்னு அர்த்தம். ஸ்ரத்தா விரஹிதனா ஸ்ரத்த இல்லாத. எந்த விஷயத்துல? ஆத்ம ஞானஸ்ய தர்மஸ்ய. இந்த ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடிய தர்மத்துல, பிரம்ம வித்யால, ஈஸ்வர வித்யால, இந்த வித்யால பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தர்மம்னு பேர். ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே தர்மியம்னு போட்டோம். தர்மத்தினால் வியாபிக்கப்பட்டது தர்மியம், தர்மா தனபேதம் சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட இந்த பரம தர்மமா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வித்யால அஸ்ய தர்மஸ்ய ஆத்ம ஞானஸ்ய, இந்த ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த பரம தர்மத்துல என்ன சுவாமி அப்படின்னா சொரூபே தத்பலேச்ச, இந்த ஆத்ம ஞானத்தோட சொரூபத்திலையும், ஆத்ம ஞானத்தோட சொரூபம் என்னது? அகம் பிரம்மாஸ்மின்னு அறியணும். அதான் சொரூபம். நான் அந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா இருக்கார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஞானம். நான் வாஸ்தவத்தில் ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தோட சொரூபம். ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒரே பகவான் மட்டும்தான், அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இங்க ஜீவர்களும் இல்லை, ஜெகத்தும் இல்லை, இருப்பது பகவான் மட்டும்தான் அப்படின்றது ஆத்ம ஞானத்தோட சொரூபம். அதோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பலன் மோக்ஷம். அத்வைத சித்தி தான் மோக்ஷம். இந்த ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா நாஸ்திகாக,
இந்த 2 விஷயத்திலையும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாஸ்திகர்களா இருக்கக்கூடியவங்க. யாரு நாஸ்திகர்கள்? ஈஸ்வரன் மேல நம்பிக்கை இல்லை, ந அஸ்தி இது நாஸ்திகா. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்லை பகவான் இல்லைன்னு சொல்றானோ அவன் நாஸ்திகன் அர்த்தம். ஆத்மா இல்லை பகவான் இல்லை அப்படின்னு சொல்றவெல்லாம் என்ன பேரு? நாஸ்திகர்கள். அவன் என்ன பண்றான்? எதேஷ்டமா தனக்கு நினைச்சதெல்லாம் பாப்ப கர்மத்தை பண்றவங்கள் பாப்பகாரினா. ஈஸ்வரன் ஒரு இதை வச்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதை வேணாலும் பண்ணலான்னு வந்துடும். தர்மம் பரம தர்ம ஸ்வரூபமா இருக்கிறது வந்து பகவானை விட்டுட்டோம் அப்படின்னா அதர்மத்துக்கு போயிடுவோம் நம்ம எல்லாமே. அப்ப யாரெல்லாம் பகவானை ஒத்துக்கலையோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? பாப்பத்தை செய்பவர்களாக ஆகிறார்கள். யார் சுவாமி அது? அசுரானாம் உபனிஷதம். அவங்க எல்லாரும் எதை ஸ்வீகாரம் பண்றாங்க தெரியுங்களா? சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். விரோச்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனுக்கும் இந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணும் போது அசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, விரோச்சனன் அசுரர்களோட ராஜா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தையே ஆத்மானு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். தேகத்தையே ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு அவன் போய் என்ன பண்றான்? அசுரர்கள்ட்ட எல்லாம் சொல்றான், நம்மளோட அப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணினார், இந்த தேகம்தான் ஆத்மா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு, இந்த தேகத்தினால ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த தேகத்தை நல்லா வச்சுக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு பிடிச்சி மற்றவனை என்னெல்லாம் ஹிம்சை பண்ண முடியுமோ தன்னோட தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணாங்க? கெட்ட கர்மங்களையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேசுற வேதாந்தத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆசுரி வேதாந்தம் அப்படின்னு பேர் சொல்லுவோம். அசுர வேதாந்தம், விரோச்சன வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன விரோச்சன வேதாந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தையே ஆத்மா ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் நாஸ்திகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அசுரானாம் உபனிஷதம், அசுரர்களுடைய உபனிஷத்தா இருக்கக்கூடிய தேகமாத்திர ஆத்ம தரிசனம், இந்த தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய தரிசனம் ஏவ பிரதிபன்னாக, இந்த தேகம்தான் ஆத்மா அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற நிறைய மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விவேகம் வரல. ஏன்? ஒரு குருநாதர் கிடைக்கல, சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லை, ஒரு குருநாதர் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வரமாட்டேங்குது. மீடியாவெல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் அப்படின்னாவே அது தப்பு தப்பா பேசுது. அது மாதிரி சன்னியாசிகளும் இருக்காங்க, எல்லாம் ஏமாத்துக்காரங்களா ஆயிட்டாங்க, யாருக்கும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நல்லா கெட்ட சன்னியாசிகள் நிறைய பேரை பார்த்ததுனால சாமியார்களை, நல்ல சாமியார் ஏதாவது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஆத்ம ஞானத்தை சொன்னா கூட இவரும் அதே தான்ப்பா, அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. இவரும் வேற ஏதோ பணத்துக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு, அவரோட இதுக்காக அவரோட லாபத்துக்காக ஏதோ பண்றாரு போல இருக்கு, நம்பிக்கை வரமாட்டேங்குது நமக்கு. ஏமாத்துறவனெல்லாம் நம்புறோம், உண்மையா இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேன்றோம். நாஸ்திகமா பேசுறவங்களெல்லாம் நம்புறோம், அரசாட்சியில உட்கார வைக்கிறோம். நல்ல சாதுக்கள் சொல்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏத்துக்க மாட்டேன்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா விரோச்சன வேதாந்தத்துல தான் இருக்காங்க. தேகமாத்திரம் ஆத்மா அப்படின்னு தரிசனம் பண்றவங்களா பிரதிபன்னாக அறிவை அடைந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி அறிவு அடைஞ்சா என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னா, ஆச்சாரியார் சொல்றாரு, அசு திருப்பகா புருஷாக. அசு திருப்பகன்னு என்ன அர்த்தம்? அசு இந்திரியேஷுன்னு அர்த்தம். அசுசு இந்திரியேஷு திருப்தாக, இந்திரிய சுகங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைகின்றவர்கள். அசுன்றது இந்திரியங்களை குறிக்கிறது. இந்திரியங்களோட சுகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைகின்றவர்களா இருக்கிறவங்களுக்கு பேரு அசு திருப்பகான்னு பேரு. அப்படி இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா புருஷர்கள் பரந்தப, ஹே பரந்தப, அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அப்பிராபிய மாம் பரமேஸ்வரம், அந்த பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை அடையாமல், மத்து பிராப்தவ் நஏவ ஆசங்கா, என்ன அடையாமன்றதெல்லாம் தூரமா வச்சுக்கப்பா, என்ன அடையிறதுலாம் ரொம்ப தூரம், அதெல்லாம் வச்சுக்கோ. என்ன அடையாமல் திரும்புகிறார்கள், என்ன அடையாமன்றதெல்லாம் தூரம்.
ஆனா அதற்கு மத்து பிராப்தி மார்க்க சாதனை, என்ன அடையறதுக்கான மார்க்கம் இருக்கு பாத்தீங்களா? என்ன அடையறதுக்கான மார்க்கத்துல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேத பக்தி மாத்திரம். அப்படி இந்த உலகத்துல யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ, பகவான் வேற, நான் வேற, பகவான் வேற, இந்த ஜெகத்து வேற, ஜீவர்கள் எல்லாம் வேற வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னு எல்லாத்துலயும் பேதம் பார்த்து இந்த உலகத்துல நிறைய பேர் பக்தி பண்றாங்க. ஆனா அந்த பேத பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத பக்திக்கு முதல் ஸ்டெப்பே. நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேத பக்தி பண்ணி தான் மெதுவா மெதுவா ஒரு நல்ல குரு கிருப்பை கிடைக்கும். மெதுவா மெதுவா நீங்க வந்து அத்வைத பக்திக்கு பகவான் தான் எல்லாமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியும், அவர் அடைய முடியும் இங்கேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாஸ்திகர்களா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கத்துல மத்து பிராப்தி மார்க்க சாதனை, என்னை அடைவதற்கு சாதனமா இருக்கக்கூடிய பேத பக்தி மாத்திரம் அப்படி, பேத பக்தியும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடையாமல் அப்பிராப்பிய நிவர்த்தந்தை, பேத பக்தி கூட பண்ண மாட்டேன்றான். நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, மீடியாலெல்லாம் பெருசா பேசுறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேத பக்தி கூட கிடைக்கல. அவங்கள்ட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா அபேத பக்தியை பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க, அபேத பக்தியை எப்படி பேச முடியும்? பேச முடியாது. அவங்க அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரவே வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், என்னை அடையாமலேயே அவர்கள் திரும்ப வருகிறார்கள். நிவர்த்தந்தே, நிவர்த்தந்தேன்னு என்ன சுவாமி அப்படின்னா நிச்சயேன ஆவர்த்தந்தே, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்குள்ளார திரும்ப 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 பிறந்து இறக்குறாங்க. ஆவர்த்தந்தேனா திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் அவங்க என்ன ஆகுறாங்க, திரும்ப வருகிறார்கள். ஆனா வரும்போது எப்படி வருவாங்க? நல்ல பிறவி கிடைக்குமா சுவாமி? கிடைச்ச ஒரு பிறவியையும் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு நிந்தா பண்ணி, குருநாதர்கள் எல்லாத்தையும் நிந்தா பண்ணி, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அசிங்கப்படுத்தி ஒருத்தன் இறந்து போறான் அப்படின்னா புழு பூச்சியா பிறந்து அசகிருத்தாவிருத்தினி அப்படின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப இந்த மனுஷ ஜென்மத்துல இருந்து கீழா ஒரு பிறவி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எத்தனை கோட்டி ஜென்மங்கள் புழு பூச்சி காக்குரோச்சா பிறக்கிறது, நாயா பிறக்கிறது, புழுவா பிறக்கிறது, எறும்பா பிறக்கிறது, செடி கொடியா பிறக்கிறது அப்படின்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குமா. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷ ஜென்மாவே கிடைக்காது, ரொம்ப டைம் எடுக்குமா. பலமுறை பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, ஆனா திரும்பவும் பிறவி கிடைக்கும் போது நல்ல பிறவி கிடைக்கணும்ல. எங்கேயாவது ஒரு குருநாதரோட ஆத்ம ஞானத்தை பேசுறவங்களோட பக்கத்துல போய் ஒரு அருகாமை கிடைக்கணும்ல, அதுவும் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நாஸ்திகர்களா இருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அடையாமல் இந்த புழு பூச்சியா பிறக்கக்கூடிய அசகிருத்தாவிருத்தின்னு சொல்லக்கூடிய மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறக்கின்ற கீழான பிறவிகளையே சம்சாரத்தை அடைகிறார்கள். திரும்ப எங்க வருகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்ட ஆச்சாரியர் சொல்றாரு, மிருத்யு சம்சார வர்த்மனி. மிருத்யு சம்சார வர்த்மனின்னு என்ன சுவாமி? மிருத்யு யுக்தக சம்சாரம். இந்த சம்சாரம்ன்றது என்ன அப்படின்னா மரணத்தோடு கூடியது, மரணத்தோடு கூடியது. கூடவே என்னது, அதுக்கு பேர் வந்து மிருத்யு சம்சாரகன்னு பேர். மிருத்தியோடு கூடியது, மரணத்தோடு கூடியது சம்சாரம், மிருத்யு சம்சாரக. தஸ்ய வர்த்ம, அந்த சம்சாரத்தோட வர்த்மன்றதுக்கு அர்த்தம் மார்க்கம். அந்த சம்சாரத்தோட மார்க்கம் என்னது அப்படின்னு கேட்ட ஆச்சாரியர் சொல்றாரு, நரக திரியகாதி பிராப்தி மார்க்க. நரக அப்படின்னா என்ன அர்த்தம்? நரக யோனிகளை போய் அடையிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரியக்னா என்ன அர்த்தம்? அனிமல்ஸா பிறக்கிறது. அப்ப அனிமல்ஸா பிறக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நரக்க யோனிகள், நிறைய யோனிகள் இருக்கு, நிறைய பிறவிகள் பிறக்கிறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கத்தையே அனுபவிக்கக்கூடிய பறவைகள். அது மட்டும் இல்லாம நிறைய அனிமல்ஸா புழு பூச்சியா பிறந்துகிட்டே இருக்கிறது, நாய், குதிரை, பன்னி, குரங்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட பிறவிகளை எடுக்கக்கூடிய மார்க்கத்துல தஸ்மின் ஏவ வர்த்தந்த இத்தியர்த்தக. ஆச்சரிய சொல்றாங்க, அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கான், மேலேயே வரமாட்டான். அப்ப கீழான பிறவிகளையே தான் அடைவான் ஒழிய நல்ல மனுஷ பிறவி கிடைக்கவே கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இந்த ஆத்ம ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஸ்ரத்தஸ்வ, பகவான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை அடைய வேண்டும், இதுதான் முக்கியம். இந்த ஆத்ம ஞானத்தை கண்ணை மூடிக்கிட்டு பகவத்கீதையில சொல்றது, உபனிஷத்துல சொல்றது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மனசுக்குள்ளார ஒரு இடத்துல கூட இது இப்படி இருக்கல கூடாது, இதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. இந்த பிராமணர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பொழப்ப ஓட்டுறதுக்காக இது இப்போ நிறைய இடத்துல பேச்சு வருது.
இந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் அவங்களே எழுதி வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக்குறாங்க அப்படின்னு நிறைய இடத்துல இப்போ மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்குள்ளார கூட அது மாதிரி ஏதாவது வந்துடலாம். இது யாரோ பொழப்ப நடத்துறதுக்காக ஏமாத்துறதுக்காக இந்த வித்யாவை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு க்ஷணம் கூட நமக்கு என்ன தோணக்கூடாது அப்படின்னா, குரு வாக்கியத்திலையும் வேதாந்த வாக்கியத்திலையும் அவர் சொல்ற வேதாந்த வாக்கியத்திலையும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டவுட் வரவே கூடாது. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தஸ்வ, நல்லா ஸ்ரத்தை பண்ணுவாயாக அப்படின்னு கமெண்ட் எடுத்துக்கோ. சரி, எந்த விஷயம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயத்துக்கு வரார். 4வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஸ்துத்யா அர்ஜுனம் அபிமுகீகிருத்திய ஆக. 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்ச நாள் மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன், மோட்டிவேட் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் பேசிக் ஸ்டார்டிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணுவோம். இப்போவும் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஒன்று தன்னோட ப்ராடக்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேற ப்ராடக்டே இல்லைன்னு சொல்லணும். இந்த 2 இது அனாதி காலத்துல இருந்து எல்லா மார்க்கெட்டிங் பீப்புள்கிட்டையும் இந்த 2 இருக்கும். என்னோட பெஸ்ட் ப்ராடக்ட் என்னோட தான், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் இதுதான், இதை அடைஞ்சா எல்லாம் நடந்துரும் அப்படின்றது. இன்னொன்று, மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வேஸ்ட், மற்றதெல்லாம் நம்பாதீங்க ஜி அப்படின்னு மற்றதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பிரேக் பண்ணுறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னது, மாயா விஷயம் தானே, அது நடக்காது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது, மற்றதெல்லாம் சிரத்த வைக்காதீங்க, மற்றதில் சிரத்த வச்சிங்க அப்படின்னா சம்சாரத்தை அடைவீர்கள், இதில் சிரத்த பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட்டிங் இல்லை, யதார்த்தம் உண்மையை சொல்லுது இந்த சாஸ்திரம். என்ன விஷயத்தில் நம்பிக்கை வைக்கணும் சுவாமி, என்ன ஞானம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது ஆரம்பிக்கிறார். ஸ்துத்யா அர்ஜுனம் அபிமுகீகிருத்திய, நல்ல ஸ்துதி பண்ணி அதுக்கப்புறம் நிந்தனை பண்ணி மற்ற விஷயத்தை ஸ்ரத்தையை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளார கொண்டுட்டு வந்து ஸ்துதி மூலமா பகவான் என்ன பண்றாருன்னா அர்ஜுனனை அபிமுகீகிருத்தியனா தன்முகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நல்ல கான்சென்ட்ரேஷனை கொண்டுட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆக அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமான ஸ்லோகம். மயா ததமிதம் சர்வம், மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா, ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி, மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதः, நச்சாகம் தேஷ்வவஸ்திதः மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதः. அற்புதமான ஸ்லோகம். இதோட ரெஃபரன்ஸ் எங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:7 போட்டுங்க. 7:7 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 7 இல்லை மத்த பரதரம் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மகி சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகனா. இவருக்குல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்திராத்மாக்கும் அதே நேரத்தில் அந்தர்யாமிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக தான் இந்த 2 ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்தில் 7:7 போட்டுக்கிட்டிங்கன்னா 7:7 வந்து பார்த்தீங்கன்னா சூத்திராத்மாவை சொல்கிறது அப்படியே இருக்கும் ஸ்லோகம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவ்யக்தம் அப்படின்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க, 24 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் இல்லை, அது கூட நான் என்னோட தாற்பயம் அது இல்லை.
நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லோகம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 7:7 இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் அப்படின்னு 2 இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னும் போது நான் 2 லட்சணம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கேன். ஈஸ்வரனுக்கு லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்யக்தம். இதான் முக்கியம், மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். ஈஸ்வரன் அப்படின்னா நாம ரூப குணங்களாக வெளிப்படாதவர். அவ்யக்தம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். நாம ரூப குணங்கள் இல்லாதவர், நாம ரூப குணங்களாக வெளிப்படாதவர். அப்ப என்ன அர்த்தம்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட சுரூபம் நிர்குண நிராகாரம். ஈஸ்வரனோட சுரூபம் என்னது? நிர்குண நிராகாரம். அப்படிப்பட்ட நிர்குண நிராகாரமா இருக்கிறவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட சேரும் போது அவருக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துருது. சுத்த சைத்தன்யம் மாயையோடு சேரும் போது நிர்குண நிராகாரம் சகுண சாக்காரமா ஆகின்றது. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன பிறகு கூட அவர் வெளிப்படாமல் தான் இருக்கின்றார். வெளிப்படாமல் இருக்கும்போது அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சகுணம். சகுணம். ஈஸ்வரனை எப்படி இருக்கார்? சகுணம் ஆயிட்டார். மாயையோட சேரும் போது சகுணம் ஆயிட்டார். சகுணம் ஆயிட்டு எப்படி இருக்காருன்னா வெளிப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா வெளிப்படல, நிராகாரம் அப்படின்னு பேர். ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? சகுண நிராகாரம். சகுண நிராகாரம். சகுணம்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யம் மாயையோட சேர்ந்தோன குணமுடையதா ஆயிடுச்சு. 3 குணங்கள் வந்துடுச்சு ஈஸ்வரன்ட்ட. அம்மாவோட சேர்ந்துட்டார், பார்வதி அம்மாவோட சிவன் சேர்ந்துட்டார். ஆனால் ஃபார்ம் இருக்கா சுவாமி அப்படின்னா நிராகாரம். நிராகாரம்னா என்ன அர்த்தம்? ஃபார்ம்லெஸ். அவருக்கு வந்து ஃபார்ம் கிடைக்கல. அவர் தான் பீஜமா இருக்கார். சிவபெருமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து, நான் புராணத்தோட இதுல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. டெக்னிக்கலா சொன்னீங்க அப்படின்னா அவ்யக்தம் அப்படின்னு பேரு. சுத்த சைத்தன்யம் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கு. குணங்களோடு சேர்ந்து இருக்கு. அதனால்தான் அவருக்கு ஈஸ்வரன் பேர் வந்திருக்கு. ஆனா வெளிப்படவில்லை, அவருக்கு ஃபார்ம் இல்லை. புரிஞ்சுக்க. அப்ப வெளிப்படாமல் இருந்த அந்த தத்துவம் என்ன சுவாமி அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம். இந்த மொத்த ஜெகத்துக்கும் அவர்தான் காரணமா இருக்கார், பீஜமா இருக்கார். மொத்த ஜெகத்துக்கும் பீஜமா இருக்கார். வெளிப்பட்டாரா? எப்பவுமே பீஜம் பூமிக்கு உள்ளார இருக்கும், வெளிப்பட்டிருக்காது. பீஜம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்காது. இப்ப இந்த கிளாத் இருக்கு, இந்த கிளாத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் வெளிப்பட்டதா இருக்கா அப்படின்னா பஞ்சு வெளிப்படாமல் இருக்கிறது. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே விதை வெளிப்பட்டிருக்காது, பூமிக்கு கீழே தான் விதை இருக்கும். இந்த கிளாத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு வெளிப்படவில்லை. வெளிப்படலைன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பஞ்சு வெளிப்படலைன்னா அவ்யக்தம். இந்த கிளாத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு அவ்யக்தமா இருக்கு. இதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்திலையும் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கார்? அவ்யக்தமா வெளிப்படாமல் இருக்கார். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஸ்வரன் எங்கப்பா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன், இந்த கிளாத்துல பஞ்சு எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பஞ்சு எங்க இருக்கு சுவாமி? பஞ்சு தான் காரணம். பஞ்சு எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கிளாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு எப்படி இருக்கு? வியாபிச்சிருக்கு. இந்த பஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஏக தேசத்துல இல்ல. எங்கெங்கெல்லாம் கிளாத் இருக்கோ அந்த கிளாத் இருக்கிற இடத்துல எல்லாம் பஞ்சு இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிளாத்துக்கே ஆதாரம் எது? இந்த பஞ்சு. அதே மாதிரி ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டார் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எப்பவுமே வச்சுங்க. ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கார். வெளிப்பட்டாரா? வெளிப்படவில்லை. கிளாத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சை காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? பஞ்சை காட்ட முடியாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத் இருக்குமா? இருக்காது. இதே மாதிரி இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர மயம்தான். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். அப்ப சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சிவலிங்கத்துல கும்பிடும் போது
பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷமா பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பகவானே நீ தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்க, நீ தான் எல்லாத்துலேயும் இருக்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒன்றை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக ஒரு சின்னோண்டு சிவலிங்கத்தை வச்சு ஆராதனை பண்ணுறேன். முதல்ல என்ன மன்னிச்சுக்கோ. சர்வமாக இருக்கிற ஒன்றை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சிவலிங்கத்தில் ஆராதனை பண்ணுறேன். பார்த்தீங்களா, பெரிய தப்பு இல்லை அது. ஆனால் வேற வழி இல்லை. என்ன பண்ணுறோம், அவ்வியக்தமாக எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அந்த ஈஸ்வரனை, வெளிப்படாதவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை அடையிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிவலிங்கத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணி உபாசனை பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கார், பஞ்சா இருக்கார். அதுதான் இங்க சொல்லுது, மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. இந்த ஜெகத் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்த மூர்த்தினா மயா. மீனிங் வந்துருக்கு, பதமா பார்த்துருவோம். அவ்யக்த மூர்த்தினா என்ன அர்த்தம், வெளிப்படாத வடிவத்தை உடைய. வெளிப்படாத வடிவம் என்னது, நிர்குண நிராகாரம். வெளிப்படல, மாயையோட சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டார், திரிகுணாத்மகமா நிராகாரமா இருக்கார், நிராகாரம். அப்ப அவ்யக்த மூர்த்தினா அப்படின்ற இடத்துல என்ன எழுதணும், பக்கத்துல எழுதிங்க, சகுண நிராகாரம் அப்படின்னு எழுதணும். அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னா வெளிப்படாத வடிவத்தை உடையன்னு இருக்கு. வெளிப்படாத வடிவத்தை உடையது அப்படின்னா பகவான் வந்து சுத்த சைத்தன்யமா இருந்தா ஈஸ்வரன் பேர் வராது. அந்த சுத்த சைத்தன்யம் மாயையோட சேரும் போது 3 குணம் வந்துருது, கூட 3 குணம் வந்துருது. 3 குணம் இருக்கு, ஆனா ஃபார்ம் கிடைச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் கிடைக்கல. சுத்த நிர்குணம் எப்படிப்பட்டது, நிர்குணம் நிராகாரம்னு பேரு, சுத்த பிரம்மத்துக்கு பேரு. சுத்த பிரம்மத்துக்கு என்ன பேரு, நிர்குண நிராகாரம். குணமும் இல்லை, அதன் இடத்துல எந்த ஃபார்மும் இல்லை. அதே மாயா அம்மாவோட சேரும் போது என்ன வந்துருச்சு, 3 குணங்கள் வந்துருச்சு, ஆனா ஃபார்ம் கிடைக்கல. அப்ப ஈஸ்வரன தத்துவத்தை பேசும்போது என்ன பண்ணணும், சகுண நிராகாரம். சகுண நிராகாரம், குணத்தோடு கூடி வடிவமில்லாதவர். அந்த வடிவம் இல்லாததுனால அவர் வெளிப்படாதவரா இருக்கார். இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டவர் இல்லை, ஈஸ்வரன் சிவபெருமான். அப்ப வெளிப்படாதவரா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய மயா என்னால், அப்படி இருக்கக்கூடிய என்னால் இதம் சர்வம் ஜகத்து, இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதம் சர்வம்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே இந்த ஜகத், இது இது இதுன்னு நீங்க எதையெல்லாம் இது இதுன்னு சொல்றீங்களோ, இந்த எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வ ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கக்கூடிய என்னால் எப்படிப்பட்டது, ததம். ததம் அப்படின்னா வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்து வெளிப்படாத பஞ்சினால வியாபிக்கப்பட்டிருக்கோ, கணுக்கணுலையும் பஞ்சு இருக்கு, கிளாத்தோட பஞ்சு இருக்கு கிளாத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கக்கூடிய என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சிவலிங்கத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி தான், ஆனாலும் அது மோட்சத்தை கொடுக்காது சுவாமி. அப்ப ஈஸ்வரனை எங்க பார்க்கணும் அப்படின்னா எல்லாமா ஈஸ்வரன் இருக்காரு, அதான் ஞானம். பக்தி வந்து பாத்தீங்கன்னா பேதத்தோட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மேலே போவோம் கீழே வருவோம், புண்ணியம் இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்காரு. இந்த நான் கேட்கிறேன், இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பஞ்சுன்னு சொல்லுவீங்களா இல்ல கிளாத்ன்னு சொல்லுவீங்களா? வெறும் பஞ்சு தான் சாமி. கிளாத்துன்னு ஒன்று தனியாக பஞ்சை விட்டுட்டு கிளாத்துன்னு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். பஞ்சை எடுத்துருங்க, பஞ்சு இல்லை, இது பஞ்சை எடுத்துருங்க. கிளாத் வந்து பஞ்சு இல்லை, பஞ்சை எடுத்துருங்க. கிளாத்து மட்டும் தனியாக காட்டுங்க பார்க்கலாம். பஞ்சு இல்லாத கிளாத் எங்கேயாவது காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கிளாத்துன்றது வாஸ்தவத்தில் என்னது, பஞ்சு தான். பஞ்சு தான் வேற ஒரு ஃபார்மில் இருக்கு. பஞ்சு தான் நூலுன்ற ஃபார்முக்கு வந்துச்சு. நூலு தான் வீவிங் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நெஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணியாச்சு.
அப்ப துணின்றது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பஞ்சு தான் சுவாமி. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அந்நியமா இல்லவே இல்லை. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகமே இல்லை அப்படின்னு நீங்க ஸ்வீகாரம் பண்றீங்கன்னா அப்ப என்ன ஆயிடுச்சு? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். முதல் உபனிஷத் சொல்றது, முதல் மந்திரம் சொல்லுது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இது எல்லாம் ஈஸ்வரன், இது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்ற ஞானத்தினால, இப்ப நான் சொல்றது அந்த ஞானத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாம் ஈஸ்வரன், இது எல்லாம் ஈஸ்வரன் என்ற ஞானத்தினால் நாமரூபங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? மறைக்க வேண்டும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமரூபத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்ற ஞானத்தினால மூடி மறைக்கணும். அதான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இப்ப இந்த கிளாத்தை பார்க்கிற, இது கிளாத்து அப்படின்னு பார்க்காம இது பஞ்சு, இது பஞ்சு, இது பஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது? கிளாத்துன்ற ஞானத்தை பஞ்சுன்ற ஞானத்தினால என்ன பண்றது? ரீப்ளேஸ் பண்றது, மூடுறது. ஈஷாவாஸ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வர ஞானத்தினால், வாஸ்யம்னா ஆச்சாதனீயம், மறைக்கணுமா. ஈஸ்வர ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கணுமா. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். திருமூலர் மந்திரம் சொல்ற. இந்த மொத்த ஜெகத்தும் என்னன்னு இந்த கிளாத்துன்னு நீங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம பஞ்ச மறைச்சிருது. இந்த கிளாத்து, இந்த கிளாத் என்னது? பஞ்ச மறைச்சிருது. அதுவும் இது வந்து காவி வஸ்திரம். காவி வஸ்திரம் சொல்லும் போது பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு. எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பஞ்சு வாஸ்தவம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்ப கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாய், யானை, குதிரை எல்லாம் சிற்பத்தில் இருக்கு. கல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாயும் குதிரையும் தெரியாது. எப்போ நீங்க தத்ரூபமா இருக்கிற அந்த நாய், குதிரை அப்படின்னு அந்த சிற்பங்களை பார்க்குறீங்களோ, இது நாயின்னு பார்க்குறீங்களோ, அப்ப கல்லு மறைஞ்சு போயிடும். இதுதான் காரணத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அவ்யக்த மூர்த்தியா இருக்கக்கூடிய என்னால் மறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நச்ச சர்வபூதானி மத்ஸ்தானி, அது மட்டும் இல்ல, வியாபிக்கப்பட்டது மட்டும் இல்ல, சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளும். பூத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்ட சராச்சரங்கள் பூத்தம்னு எடுக்கணும். நான் ஜீவராசிகள்னு போட்டிருக்கேன், ஆனா எப்ப எடுத்தாலும் வேதாந்தத்துல வந்து பூத்தம் அப்படின்னா உண்டானதுன்னு அர்த்தம். எதெல்லாம் இருக்கோ, பூ சத்தாயம் இருக்குன்னு நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் குறிக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சராச்சரங்கள், அசைகின்ற அசையாத எல்லாத்துக்கும் பேரு பூத்தங்கள்னு பேரு. சர்வ பூத்தானி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசைகின்ற அசையாதவைகளும் எங்க சுவாமி இருக்குன்னா மத்ஸ்தானி, என்னிடத்தில் இருக்கின்றன சொல்லுது. பஞ்சு சொல்லுது, பஞ்சு சொல்லுது. கிளாத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாத் இல்ல, ட்ரெஸ், பேண்ட்டு, ஷர்ட்டு, அங்க வஸ்திரம், வேஷ்டி, இது மாதிரி எல்லா வஸ்திரங்களும் எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றது. கரெக்டா? பஞ்சு சொல்லுச்சுன்னா கரெக்டு தானே? முதல் சொல்லுது பஞ்சு, நான் தான்ப்பா எல்லா கிளாத்தையும் வியாபிச்சிருக்கேன், நான் தான்ப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் வியாபிச்சிருக்கேன், நான் வெளிப்படாதவனா இருக்கேன் அப்படின்னு பஞ்சு சொல்லுது. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பஞ்சு சொல்லுது, நான் என் இடத்துல தான், என்னிடத்துல தான் எல்லா கிளாத்தும் இருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டு தானே? அதே மாதிரி தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கத்தையும் வியாபிச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல தான் இந்த நாமரூப ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய நாமரூபமா இருக்கிற அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் இருக்கின்றன. சர்வபூத்தானி மத்ஸ்தானி, எல்லா ஜீவராசிகளும் எல்லா அசைகின்ற அசையாதவைகளும் இந்த உலகத்துல உண்டான எல்லாம் ஒவ்வொரு எம்எம்ல இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் பெருசா இருக்கோ, எதெல்லாம் சின்னதா இருக்கோ, அல்பமா இருக்கோ, எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்ஸ்தானி, என்னிடத்திலேயே நிலை பெற்றுள்ளன, என்னிடத்திலேயே இருக்கின்றன.
ரொம்ப அற்புதமானது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இனி அடுத்த வார்த்தை தான். சரி சாமி, இதெல்லாம் ஒத்துக்கிறோம் சாமி. அடுத்து சொல்றார், அகம் தேஷு ந அவஸ்திதா, நான் அவைகளில் இல்லை. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நான் அவைகளில் இல்லை. இந்த உலகம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது, ஆனால் இந்த உலகத்தில் நான் இல்லை. நான் கேட்கும் போது கேட்கிறேன், இந்த கிளாத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சில இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்துல பஞ்சு இருக்கா? இந்த கிளாத்துல பஞ்சு இருக்கா, பஞ்சில கிளாத் இருக்கா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போகணும். முதல்ல நம்ம அறிவு முதல்ல எடுக்க முடியாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்த கிளாத் ஃபுல்லா பஞ்சு இருக்கு, கிளாத்துல பஞ்சு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. கிளாத்துன்னு ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ், கிளாத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இல்லை. அதனால்தான் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. நம்ம சட்டி பானை அப்படின்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இந்த சட்டி பானைன்றதுலாம் ஒண்ணு இல்லை. மண்ணுக்கு அந்நியமா சட்டின்னு ஒண்ணு இல்லை, பானைன்னு ஒண்ணு இல்லை. பஞ்சுக்கு அந்நியமா கிளாத்துன்னு ஒண்ணு இல்லை, எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பஞ்ச தனியா காட்டுங்க, கிளாத்தை தனியா காட்டுங்கன்னா காட்ட முடியாது. மண்ணை தனியா காட்டுங்க, சட்டிப்பானையை தனியா காட்டுங்கன்னா காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா மண்ணுக்கு தான் இருப்புத்தன்மை இருக்கு, பஞ்சுக்கு தான் இருப்புத்தன்மை இருக்கு, ஒரு தனி வஸ்து. இந்த கிளாத்துக்கோ இல்ல ட்ரெஸ்ஸுக்கோ வந்து பாத்தீங்கன்னா தனியா இருப்புத்தன்மை, தனியான இருப்புத்தன்மை அதுக்கு இல்ல, தனியா அது நிக்க முடியாது. பஞ்ச விட்டுட்டு கிளாத்து நிக்காது, இருக்காது. பஞ்ச விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்காது. மண்ணை விட்டுட்டு சட்டி இருக்காது, மண்ணை விட்டுட்டு பானை இருக்காது. தங்கத்தை விட்டுட்டு எந்த ஆபரணங்களும் கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்ன்றது இருக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த நம்ம சொல்றோமே சுவாமி சட்டி பானை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த பேரு கொடுத்துருக்கமே சாமி, இப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பானை, இப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சட்டி. அப்போ ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பேரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். விவகாரத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். தண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பானையில வைக்கணும். அகலமா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஏதாவது சாம்பார் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா தட்டா யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் ரூபத்தில் இருந்தால் தண்ணி எடுத்து குடிக்கலாம். அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சிருக்கோம், ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிருக்கோம். வாஸ்தவத்தில் என்னது, அது ஒரே தான், மண்ணு. மண் பிண்டம் தான் அந்த சக்கரத்தில் ஏற்றி வச்சு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மு கொடுத்து ஒரு பேரையும் கொடுத்து வச்சிருக்கு. இருக்கிறது என்னது, மண்ணு மட்டும்தான் இருக்கு. வெறும் பஞ்சு தான். அந்த பஞ்சை என்ன பண்ணோம், நூலாக்கணும். நூலை வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க வஸ்திரம் மேலே போடுறேன்னா கீழே வேஷ்டி கட்டுறேன். ரெண்டுமே என்னது பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுங்களா, என்னோட சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே மாற்றி மாற்றி அடுக்கி வச்சிடுறாங்க. நம்ம நாத பிரம்மமாக இருக்கட்டும், வேற பிரணவ சொல்பான அந்த யாராவது வந்தால் மேலே போடுறது கீழே போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சாங்கன்றதுக்காக எல்லாத்துலேயும் இந்த கார்னரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் போட்டு வச்சுருக்கேன். ஏபி, ஏபி 1 ஏபி 2 ஏபி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். என்னப்பா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. மேலே போட்டால் அங்கே வஸ்திரம், கீழே கட்டினா வேஷ்டி. என் பேர் வந்துச்சு ஒரே கிளாத்து. ஒரே கிளாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டால் அங்கே வஸ்திரம், கீழே போட்டால் வேஷ்டி அப்படின்னா என்னோட சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு என்கிட்ட, ஏங்க மாற்றி வைக்காதீங்க. என்ன சாமி மாத்துறது, மேலேயும் கீழே ஒன்று தானே சாமி அப்படின்ட்டு போகிறேன். சிம்பிளாக சொல்லிட்டு உண்மை தானே, மேலே போடுறதும் கீழே போடுறதும் ஒரே துணி தான், இதில் என்ன சாமி டிஃப்ரெண்ட் இருக்குது, எதையாவது போடுங்க சாமி அப்படின்ற. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போடுறத மேலே போடணும், கீழே போடுறத கீழே போடணும். ரெண்டும் ஒரே கிளாத்து, ரெண்டும் ஒரே சைஸு, ஒரே கலரு, எல்லாம் ஒன்று தான். ஆனால் பேர் என்ன வச்சிருக்கு, அங்க வஸ்திரம் வேஷ்டி. அடப்பாங்க.
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரு ஃபார்ம் ஒன்று வச்சு அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரு கொடுத்துருக்கோம். சட்டி, பானை, அங்கவஸ்திரம், வேஷ்டி, கம்மல், காதில் போட்டால் வந்து இது காதில் போட்டால் கம்மல், மூக்கில் போட்டால் மூக்குத்தி. இந்த மூக்குத்தியை தூக்கி கண்ணில் காதில் போட முடியல, போட்டு பாருங்க, போட முடியல உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டால் நெக்லஸ்ஸு, காலில் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வேற, அப்புறம் இடுப்பில் கட்டினீங்கன்னா ஒட்டியானம். ஐயோ போச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பேரை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் வஸ்து மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்து மாறவே இல்லை சாமி. மிருத்திகா இத்யேவ சத்தியம், மண்ணு மட்டும்தான் சத்தியம். சட்டி பானைன்றதெல்லாம் சத்தியம் இல்லை, உடஞ்சி போயிடும். முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. சட்டி உண்டாகிறதுக்கு முன்னாடியும் மண் இருந்துச்சு, சட்டியா பானையா இருக்கும் போதும் மண்ணு தான் இருக்கு. சட்டி பானை உடஞ்சி போனதுக்கு பிறகும் மண்ணு தான் இருக்கும். 3 காலத்திலையும் எது இருக்கு? மண்ணு மட்டும் இருக்கு. அப்ப சட்டி பானை வந்துச்சு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலையும் அப்ப பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எது வஸ்து வாஸ்தவமான வஸ்துவா இருக்கோ அது சத்தியமானது. சத்தியமான வஸ்து இல்லாத பொய்யா தோன்றுகிற வஸ்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வந்து கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவமா இருந்துச்சுன்னா இந்த பஞ்சு கிளாத்துல இருக்கும். கிளாத்துன்னு ஒன்று நீங்க தனியா காட்டுங்கன்னா காட்ட முடியாது, பஞ்சு கண்ணியமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா பஞ்சு சொல்லுது, என்னிடத்துல தான் கிளாத் இருக்கு, பொய்யா இருக்கிற கிளாத்துல நான் இல்லை, பொய்யா இருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னா கரெக்டு தானே? அதே தான் மண்ணு சொல்லுது, என்னிடத்துல தான் சட்டியும் பானையும் இருக்கு, சட்டிப்பானையில நான் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா சட்டிப்பானைன்னு ஒரு வஸ்துவே இல்லை, அது கல்பிதம், வெறும் ஆபாசம், தோன்றுகிறது. அது மாதிரி ஒரு வஸ்து இல்லை. கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், நெக்லஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா அது எல்லாம் தங்கத்துல இருக்கு, ஆனா தங்கம் அவைகளில் இல்லை. ஏன் அப்படின்னா ஒட்டியான கம்மல் மூக்குத்தின்றது வெறும் கல்பிதம். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸா தான் இருக்கு, வெறும் அறிவுக்கு அந்நியமா. காலையில நம்ம தூங்கும் போது நைட்டு எல்லாம் டீப் ஸ்லீப்ல இருந்தோமே, அப்ப இந்த உலகம் இருந்துச்சு. அப்ப என்ன இருந்துச்சு? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன்? ஒன்னும் இல்லை, ஒன்னும் அறியலை. அப்ப யார் இருந்தா? நான் சுகமா இருந்தேன். தூக்கத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இதுதான். சுகமா நான் தூங்கினேன், சுகமா இருந்தேன், வேற ஒன்றையும் அறியவில்லை, வேற ஒன்றும் இல்லை. வெறும் மண்ணு மட்டும்தான் பிண்டமா இருந்துச்சு. அந்த பிண்டத்துக்கு அந்நியமா, மண் பிண்டத்துக்கு அந்நியமா காலையில நான் போகும்போது பார்க்குறேன் ஒரு மண் பிண்டம் மட்டும் இருந்துச்சு, வேற எதையும் நான் பார்க்கல. அப்புறம் ஈவினிங் வந்து பார்க்குறேன் மத்தியானத்துக்கு. ஆமா, வாஸ்தவத்தை சட்டிப்பான நாம ரூபம், கம்மல் மூக்குத்தி நாம ரூபம், வஸ்திரங்கள் நாம ரூபம். வாஸ்தவம் என்னது? உள்ளுக்குள்ள இருக்க மூல வஸ்து ஒன்னே ஒண்ணுதான். காலையில வந்து பார்த்தீங்கன்னா குயவனோட வீட்டை கிராஸ் பண்ணி போறேன், ஒரு பெண். நேற்று நான் ஈவினிங் பார்த்தா ஒரு லோடு மண் அடிச்சு வச்சிருந்தான், ஒரு செம்மண்ணும் வேற 2-3 வெரைட்டி மண்ணை அடைச்சி வச்சிருந்தான். என்ன செய்ய மண்ணு போட்டுறீங்க? பானை பண்ணணும் சுவாமி அப்படின்னா. அப்படியா, சரின்னு போயிட்டேன். 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன் ஒரு பிண்டமா தண்ணியை போட்டு வச்சு பிண்டமா வச்சிருந்தான், மண் பிண்டம். எங்கச்சி மண்ணு காணோம் அப்படின்னு கேட்டேன். 2-3 இது டிராக்டர்ல அடிச்சு வச்சிருந்தீங்க, மண் எங்க? சாமி அந்த மண்ணு தான் சாமி தண்ணியோட சேர்ந்து குழச்சி வச்சு என்ன ஆயிருக்கு? பிண்டமா ஆயிருக்கு சுவாமி. அந்த பிண்டத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கான்? நான் போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்க்குறேன் பிண்டம் காணோம், ஒரு சட்டியும் பானையுமா அடுக்கி வச்சிருக்கு, அப்படியே ரோட்ல காய வச்சிருக்கு வெயில்ல. எங்க மண்பிண்டம் எங்கங்க? சுவாமி மண்பிண்டம் நீங்க எதை பார்த்தீங்களோ அந்த மண்பிண்டம் தான் இப்போ இந்த பாத்திரங்களா இருக்கு. எதுக்கு வச்சிருக்கீங்க? வெயில்ல வச்சிருக்கேன் சாமி. எதுக்கு? காயணும் சாமி. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்க்குறேன், காணோம். எங்கெங்க வச்சிங்க அப்படின்னு கேட்டா, இல்லை சாமி அதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்காக சூளையில் ஏற்றி வச்சிருக்கோம் சாமின்றான். எதுக்குங்க சூளையில் வச்சுங்க? வெயிட் பண்ணுங்க சாமி அப்படின்ட்டு.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூளையில வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாத்திரத்துல தண்ணி வச்சா என்ன ஆயிடும்? உடஞ்சி போயிடும் பானை. அப்ப சூளையில வச்சு பேக்கிங் பண்ணி கலர் மாறி போச்சு, ரெட் கலர்ல. என்னங்க கலர் அடிச்சிங்களா? கலர் அடிக்கல சாமி, அப்படி கலர் ஆயிடுச்சு சுட்டோன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பானையில நல்லா குக் பண்ணலாம் சாமி, தண்ணி வைக்கலாம், உடையாது, அப்படியே இருக்கும், போங்க அப்படின்ற. அப்ப நான் மண்ணு தான் பார்த்தேன், அந்த மண்ணு தான் மண் பிண்டமாச்சு. மண் பிண்டம் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல மண் கலர்ல சட்டி பானையாச்சு. பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது என்னாச்சு? சிவப்பு கலரா மண் பானையா சட்டி பானையா ஆயிடுச்சு. ஒரே வஸ்து. ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான? ஒன்றும் இல்லை. ஒரு கோல்டு பார் எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின்ல விட்டான், துண்டு 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 துண்டா கட் பண்ணி ஒரு மிஷின்ல விட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் நீளமா ஒரு கம்பி மாதிரி ஆயிப்போச்சு. அந்த கம்பியை வச்சு பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா ரவுண்ட் பண்ணி சின்ன சின்ன ஆபரணங்கள் பண்றான். ஒரு கட்டி தங்க கட்டி எடுத்து பாத்தீங்கன்னா பிளேட் மாதிரி ஒரு இதா பட்டையா ஒரு மிஷின்ல விட்டா பட்டையா வந்துருச்சு. அதை சுத்தி சுத்தி ரிங் மாதிரி பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே கோல்டு பார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டமா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பட்டையா ஒவ்வொரு வடிவத்துல அதை சேர்த்து 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 என்ன பண்ணிட்டான்? ஒரு ஆபரணமா பண்ணிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? தங்கமா இருந்த பாரா இருந்தது ஆபரணமா ஆயிடுச்சு, விதமா சேர்த்து. இப்ப நமக்கு புத்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தங்கம்ன்ற புத்தி என்ன ஆயிடுச்சு? நெக்லஸ், ஒட்டியானம், பிரேஸ்லெட்டுன்னு ஆயிடுச்சு. ஆனா நீங்க பிரேஸ்லெட் ஒட்டியானம்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும், சட்டிப்பானைன்னு பார்த்துட்டு இருக்கும் போதும் அது சட்டிப்பானையா இல்லை, தங்கமா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பஞ்சுன்றது பாத்தீங்கன்னா நூலா மிஷின்குள்ளார போய் நூலா ஆச்சு. நூல் பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணல. நூலை பாத்தீங்கன்னா குறுக்க மறுக்க போட்டிருக்கோம். குறுக்க மறுக்க போட்டோம்னா பாத்தீங்கன்னா கிளாத் ஆகி போச்சு. கிளாத்தை வெட்டி என்ன பண்ணிட்டோம்? ட்ரெஸ்ன்னு ஆக்கிட்டோம். இப்ப நம்ம ட்ரெஸ்ன்னு ஆக்கினது பிறகு கூட அந்த ட்ரெஸ் கிளாத்து தான். கிளாத்து நூலு தான். நூல் பாத்தீங்கன்னா பஞ்சா தான் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எப்படி மண்ணோட சேர்ந்து தண்ணி சேர்த்து மண் பிண்டமாச்சோ, அதே மாதிரி மாயையோட சேர்ந்து பகவான் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட சேர்ந்து சுத்த பிரம்ம தத்துவம் என்ன ஆயிடுச்சு? ஈஸ்வரனா காரண தத்துவமாச்சு. அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்தா பாத்தீங்கன்னா பரிணமிக்கிறார். பியூர் கான்சியஸ்னஸ். தூக்கத்தில் இருக்கும்போது நான் சுகமா தூங்குன, வேற ஒண்ணும் இல்லை. அங்கதான் ஈஸ்வரன். காரண சரீரம்னு பேரு. வெளிப்படாத அவஸ்தையில தூக்கத்துல எப்படி இருந்தார்? வெளிப்படாத இருந்தார். நாம வெளிப்பட்டோமா? தூக்கத்துல வெளிப்படவே இல்லை. எப்படி இருந்தோம்? சுகமா இருந்தோம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். வேற ஏதாவது இருந்துச்சா? கிரியேஷனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. சாந்தோக்கியம் சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தத்துவம் தான் இருந்துச்சு, சத்தியேவ. நான் இருந்தேன், சுகமாயிருந்தேன். வேற ஒண்ணு இல்லவே இல்லை. வேற ஒன்னும் இல்லை கிரியேஷனுக்கு முன்னாடி. அந்த ஒரே சத்து தான் பாத்தீங்க அப்படின்னா மாயான்ற அந்த ஒன்னும் தெரியலன்ற மாயையோட சேர்ந்து எப்படி மண்ணு பாத்தீங்க அப்படின்னா தண்ணியோட சேர்ந்தோன்னு குலைச்சனோ பிண்டமாயிடுச்சு. மண்ணை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? சட்டிப்பானை மண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சாமி. மண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னா உதிரியா போயிடும். தண்ணி சேர்த்தோன்னு என்ன மாயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு கிரிப் வந்துருச்சு. அதை நம்ம ஏற்ற மாதிரி வணைஞ்சு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் ஒன்றும் பண்ணாது. அந்த சுத்த சைத்தன்யத்தோட திரிகுணாத்மிகா மாயா சேர்ந்தோன என்ன ஆயிடுச்சு? ஈஸ்வர தத்துவமாச்சு. வெளிப்படாதது தூக்கத்தில் இருக்கிறது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படும் போது என்னாச்சு? சூத்திராத்மாவா நூலாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராண தத்துவம் தான் சூத்திராத்மான்னு பேரு. அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தா ஆயிட்டு. ஆச்சா? ஆகல. தெரியுது. மண்ணு மண்ணாத்தான் இருக்கு. மண்ணு நமக்கு தான் மண் பிண்டமா தெரியுது. மண்ணு மண்ணாத்தான் இருக்கு, பானையா தெரியுது.
சட்டியா தெரியுது. தங்கம் தங்கமா தான் இருக்கு, ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்களா தெரியுது. பஞ்சு பஞ்சா தான் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிளாத்தா ட்ரெஸ்ஸா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சுத்த சைத்தன்யமா இருக்கார். சுத்த சைத்தன்யமா இருக்கார். இப்பவும் சுத்த சைத்தன்யமா அவர் மட்டும்தான் இருக்கார். ஆனா நமக்கு எப்படி தெரியுது? நாமரூப ஜெகத்தா, நீங்க வேற நான் வேறன்னு பேதத்தோட வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. நான் ஒரு சட்டி, நீங்க ஒரு சட்டி பானை. நான் சொல்றேன் நீங்க வேற நான் வேறன்னு, நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் மண்ணாதான் இருக்கோம், ஒரே சைத்தன்யமா தான் இருக்கோம். ஒரே சைத்தன்யம், ஒரே ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். அதனால்தான் சொல்றோம், பொய்யான நாமரூபத்துல சத்திய வஸ்து இல்ல, சத்திய வஸ்துக்கு மேலதான் பொய்யெல்லாம் கல்பிதம். நாமரூபம் எல்லாமே அந்த மூல வஸ்துல தான் கல்பிதம். சட்டிப்பானை எல்லாமே மண்ணுக்கு மேல கல்பிதம். தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள்ன்ற நாமரூபம் கல்பிதம். ஆனா நாமரூபங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பிதத்துல ஒரிஜினல் வஸ்து அதுல இருக்காது. உண்மைதானே உங்களுக்கு? அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்றார், அகம் தேஷு ந அவஸ்திதா. இவைகளில் நான் இல்லை, இந்த ஜெகத்துல நான் இல்லை, ஜெகத்தெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. இந்த ஜீவ ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெறும் ஆபாசம், வெறும் தோற்றம். அப்ப தோற்றமா தெரியறதுல வந்து பாத்தீங்கன்னா வஸ்து வந்து வாஸ்தவ வஸ்து இருக்காது. ரெண்டு வஸ்து ஒரிஜினலா இருந்துச்சுன்னா இது அதுல இருக்கும், அது இதுல இருக்கும்னு சொல்லலாம். ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு வந்து டூப்ளிகேட். ஸ்கிரீன்ல காட்சிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் மட்டும் இருக்கு, சினிமா ஸ்கிரீன் ஒயிட் கலர்ல இருக்கு, நிர்குண நிராகாரம். அதுல வந்து ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஸ்கிரீன் சொல்லுது, சிஷியனை பார்த்து சொல்லுது, ஏன்பா நீ பார்க்குறியே இந்த காட்சிகள் எல்லாம், இந்த காட்சிகள்லாம் என் மேலதான் இருக்கு. கரெக்டா பொருத்தி பாருங்க. காட்சிகள்லாம் எதுக்கு மேல இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. ஸ்கிரீன் எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம், ஒயிட் ஸ்கிரீன். ஆனா காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு? விதவிதமான காட்சிகளா இருக்கு, விதவிதமான நாமரூபத்தோட இருக்கு. ஸ்கிரீன் அப்படின்னு ஒரே ஒரு நாமத்தோட இருந்தது, அதுக்கு மேல பிலிம் ஓட ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஹீரோ பாரு, வில்லன் பாரு, தேசம், காலம், வஸ்து எல்லாம் அந்த ஸ்கிரீனுக்கு மேல கல்பிதமாகுது. அப்ப ஸ்கிரீன் சொல்லுது, இந்த எல்லாம் நீ பார்க்குறிய காட்சிகள் எல்லாம் டைம் ஸ்பேஸ் மேட்டர் அப்படின்னு, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் மீது இருக்கின்றன, ஆனா நான் அவைகளில் இல்லை. கரெக்டா பொருத்தி பாருங்க. காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கா இல்ல ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் இருக்கு. ஏன் காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா காட்சிகள் ஒரிஜினல் இல்லை, அதுக்கு ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இருப்புத்தன்மை அவைகளுக்கு இல்லை. ஒருவேளை காட்சிகளுக்கு இருப்புத்தன்மை இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் வேணா அதுல இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது, ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இல்லை, ஃபிலிம் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த காட்சிகள் இல்லை. அப்ப நடுவுல மட்டும் தெரியுது போகுது. அப்ப உண்மையில்லாத வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா சத்திய வஸ்து இருக்காது. இததான் பகவான் சொல்றார். ஆனா பகவான் வந்து ஃபிலிம் ஓடிட்டு இருக்கும் போது ஸ்கிரீன் தெரியுமா தெரியாதா? ஸ்கிரீன் பார்க்க முடியுமா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் எப்படி தெரியும்? அப்ப ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியல, அதனால அந்த ஸ்கிரீனுக்கு என்ன பேரு அப்படின்னா அவ்யக்தம். ஸ்கிரீன் வெளிப்படல. ஸ்கிரீன் பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது வெளிப்படாமல் அவ்யக்தமா இருக்கு. அந்த ஸ்கிரீனால வியாபிக்கப்பட்டதா அந்த மொத்த பிலிமும் காட்சிகளும் என்ன இருக்கு? அந்த ஸ்கிரீனால வியாபிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் காட்சிகள் பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கு. ஆனா ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அவைகளில் இல்லை. இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி முடிக்கிறோம். ரொம்ப புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? வெளிப்படாமல் எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளாரையும் எனக்கு வெளியிலையும். சபாகியாபியந்தரோ யஜக. இந்த பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னா உள்வெளி இல்லாதவரா இருக்காராம். அவர்தான் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். ஒரு 10 பானை அடுக்கி வச்சிடுறீங்க, ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆகாசம் பானைக்குள்ளாரையும் இருக்கு, பானைக்கு வெளியிலையும் இருக்கு. வாஸ்தவத்துல பானைக்கு உள்ள வெளியில இல்ல, எல்லா பானையும் ஆகாசத்துக்கு மேலதான் இருக்கு.
பானைக்குள்ளார ஆகாசம் இல்ல சாமி, ஆகாசத்துக்கு மேலதான் பானை இருக்கு. ஆனா நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? பானைக்குள்ளார ஆகாசம் இருக்கிற மாதிரி பார்க்கிறோம், எனக்குள்ளார ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு ஸ்டெப்பு தான். வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார ஈஸ்வரன் இல்லை, எனக்கு உள்ளேயும் இருக்கார், எனக்கு வெளியிலையும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு மேலதான் இந்த ஜீவ ஜகத்து மொத்தமும் அவருக்கு மேலதான் இருக்கு. ஒரு பியூர் கான்சியஸ்னஸ்க்கு மேல இந்த மொத்த ஜகத்தும் இருக்கு. நம்ம சொல்றோம் ஹிருதயத்துல பார்க்கணும், உபாசனைக்கு தான் ஹிருதயத்துல பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது அவ்யக்தம், ஈஸ்வரனை பத்தி பேசுறோம். அப்ப வந்து இடத்தை பத்தி பேசும்போது என்ன பண்றோம்? அவருக்கு மேலதான் எல்லாமே இருக்கு. பியூர் கான்சியஸ்னஸா வெறும் அறிவா இருக்கக்கூடிய, உணர்வா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு. அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மெதுவா நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். ஒரு 3 நாள் லீவ் வருது, நாளைக்கு சிவராத்திரி, 3 நாள் வருது. நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவராத்திரி அன்னைக்கு இதை வந்து நல்லா மனனம் பண்ணுங்க. சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எல்லாத்துலேயும் பார்க்க முடியல, அதனால நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து இதை நல்லா செரிமானம் பண்ணுங்க, இந்த டைஜஸ்ட் பண்ணுங்க இந்த ஞானத்தை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் ஹரி ஓம். இந்த திருஷ்டாந்தங்கள் எக்ஸாம்பிளை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒரு அம்சத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேராக கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு 3-4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ணிக்கங்க. பஞ்சு நூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டிப்பானை, தங்கம் ஆபரணம், அப்புறம் ஸ்க்ரீனு, காட்சிகள். இந்த 4 எக்ஸாம்பிளை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸ்வரனை பிடிச்சிடும். அப்போ நமக்கு என்ன வரும்னா, ஈஸ்வரன் எங்கேயோ இருக்காருன்னு ஒரு சர்ச்சிங்லாம் வராது. ஈஸ்வரன் இந்த ஞானத்தோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் உள்ள வெளி இல்லாதவர், உள்வெளி இல்லாதவர், ஆகாசம் மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கார், எல்லாம் அவருக்கு மேலே தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் அவரா என்னை சிந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பகவான் தான் நானாக இருக்கார், நான் வேற இல்லை, நானுக்குன்னு ஒரு இருப்பு இல்லவே இல்லை. தங்கம் சொல்லுது நான் வந்து மூக்குத்தி அப்படின்னு, ஒரு மூக்குத்தி சொல்லிச்சு, நான் மூக்குத்தி இல்லவே இல்லை, வாஸ்தவத்தை தங்கம் தான். கம்மல் ஒன்றும் இல்லவே இல்லை, தங்கம் தான். அதே மாதிரி நான் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் ஒன்றும் இல்லவே இல்லை, நான் அந்த பரமேஸ்வரனாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை பண்ணணும். ஹரி ஓம்.